ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் மினி ட்ராமாவோட மூவி வெர்ஷனை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி தான். சேனலுக்கு யாருன்னா புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, கூடவே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ அங்கே அந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் வென் யான். அவள் வந்து 7 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனால் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து கண்டுபிடிக்கிறா. அது என்னன்னா, அவள் லவ் பண்ணுவாள் ஒரு பையன். அந்த பையனோட மேரேஜ் சர்டிஃபிகேட். அவனுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு பையன் வேற இருக்கு. இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சோடனே இவன் எதுக்கு என்கிட்ட மறைச்சான், 7 வருஷமா இதை பற்றி உண்மை என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோனுக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் அவன்கிட்ட கேட்கும் போது அவன் என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி நீ யாருக்கு மெசேஜ் பண்ற, எந்த பையனுக்காக மெசேஜ் பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. ஆனால் அவன் என்ன சொல்லுவானா, அவன் பேர் ஜியாங்க. அவன் என்ன சொல்லுவானா, ஆமா அது என் பையன் தான், என்னோட பாஸ்ட் லைஃப் சரியா, அதை பற்றிலாம் நீ என்கிட்ட சும்மா வந்து பேசாத, அது என்னோட பிரைவசி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா திட்டிட்டு இருப்பான். எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்க மாட்டான். இத்தனை வருஷமா அதை மறைச்சோம், அந்த உண்மையை பற்றி எதுவுமே சொல்லாமல் நம்ம ஹீரோனே திரும்ப திட்டி விட்டுட்டு அவன் அதை சமாளிச்சுட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோனா சரி இவனை ரொம்ப லவ் பண்ணதுனால சரி கோவப்பட்டதை அப்புறம் பேசிக்கலாம்னு சமாதானப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சர்டிஃபிகேட்டே எடுத்து பார்த்து இதெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அந்த உண்மையை மறைச்சிருக்க கூடாது, அவன் போய் சொன்னது அவன் தப்பு தான் நினச்சிட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு அந்த டைமில் வந்து ஜியோங்கோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து கால் வருது. அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, உங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்போ ரொம்ப குடிச்சிட்டு இருக்காது, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும் இடம் எங்கன்னு கேட்டுட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த இடத்துக்கு போய் டோரும் ஓப்பன் பண்ணுறாங்களா. டோர் ஓப்பன் பண்ணும்போது அப்போ அந்த ஜியோங் என்ன பண்ணுறான்னா, அவனோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறான். இந்த மாதிரி என்னோட லவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, நான் அவளுக்கு மறைச்ச விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதெல்லாம் எப்போ நடந்தது, அந்த பொண்ணு நான் என்னதான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருந்தாலும் அவள் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்ராடுக்கு போயிட்டா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதான் பாஸ்டெல்லாம் மறந்து நான் புது லைஃப்குள்ளே போனேன். இப்போ திரும்ப குழந்தையிட வந்துட்டு எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. குழந்தைய பார்த்தோன்னே எனக்கும் என்ன பண்ணணும்னு புரியலன்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணா உன்னோட லவரை கழட்டி விட்டுட்டு உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் கூட போய் சேர்ந்துறேன், இது வேணா நல்ல ஐடியா இருக்குன்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜியோங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் வாயை மூடிட்டு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டோன்னே, என்னது அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்றதுக்காக இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்களா, அதுக்கு ஜியோங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கான். என்ன ஏமாத்திட்டான், 7 வருஷமா என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலை, மறைச்சதையும் சரி என்னையும் சமாளிச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்ற மாதிரி சோகமாக அங்கேருந்து போயிடுறாங்க. போயிட்டு எவ்வளோ ஒருத்திக்காக நான் வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மா கால் பண்ணி கோவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நான் நம்ம வீட்டுக்கே வரேம்மா, நான் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏம்மா என்னாச்சு, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னியே, உனக்கோ ஜியாங்கோ சண்டே அப்படின்னு கேட்கும்போது அப்போது ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் முடிவு எடுத்துட்டேன், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னே முடிவு எடுத்துட்டேன், நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இதை ஒரு கோவத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் ஜியாங் கூட சேர்ந்து வெளியே போகலான்னு பார்க்குறாங்களா. அப்போ அவங்க காரை திறக்கலான்னு போகிறாங்க ஜியாங் கூட சேர்ந்து. ஆனால் ஜியாங் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் கரெக்டாக காரை திறந்து உள்ளே ஏறலான்னு பார்க்கும்போது அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு, நீ பார்க்கலையா என்னோட எக்ஸ் ஒய்ஃபும் என்னோட குழந்தையும் வந்திருக்காங்க, நான் உங்களை ஃபஸ்ட்டு வீட்டில் போய் ட்ராப் பண்ணி விட்டுடுறேன், அதுக்கப்புறம் வேணா உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், லேட் ஆச்சுன்னா டாக்ஸி பிடிச்சி போயிடு, ஏன்னா அவங்களையும் பார்த்துக்கணும்ல, 7 வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் எனக்கு இதெல்லாம் கேட்டோன்னே, என்ன புதுசான ஆளுங்க வந்தோடனே என்னை கலட்டி விட்றியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, சரி போய்க்கோ நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவத்தில் சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த எக்ஸ் ஒய்ஃப் இருப்பாள், அவள் பேர் ரூய். அவள் வந்து ஜியாங்க பார்த்து என்ன சொல்கிறான்னா, ஜியாங் நீ அவங்க கூட போ, அவங்க கோவப்பட போகிறாங்க, அவங்க உன்னோட லவர் தானே, நீ அவங்கள நல்லா பார்த்துக்கோ, நானும் பையனும் வந்து சேஃபாக வீட்டுக்கு போய்டும், நீ எங்களை பற்றி கவலைப்படாத, நாங்களே பார்த்துக்குறோங்களா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே நடிக்கிறா. அப்போ அந்த குட்டி பையன் வர, அம்மா நான் அப்பா கூட தான் போவேன், அப்பா நம்ம கூட தான் வரணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தவனும் சரி நானே உங்களை முதல்ல கூட்டிகிட்டு போய் விட்டுறேன், அவள் தனியாக டாக்ஸி பிடிச்சி போய்ப்பான்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு ரூயை வந்து காரில் கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, அதுக்குன்னு என்னை கண்டுக்காமல் காரில் கூட வேடா ஏற்றாமல் போவா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கார் உள்ள போய் உட்காந்துவேன், நீ எப்படின்னா போய்க்கோ அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து இவனோட பாஸ்ட் விஷயம் தெரிஞ்சு இவன்கிட்ட கேட்டது வந்து அவனுக்கு தப்பாக போயிடுச்சான். அதனால ஹீரோயின் மேலே கோவப்பட்டுட்டு இப்படி போகிறானா. நம்ம ஹீரோனுக்கு எப்படி இருக்கும், இருந்தாலும் 7 வருஷமாக உண்மையை மறைச்சிட்டு அதை கேட்டதுக்காடா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் கோவத்தில் வந்து அவங்க அம்மா கால் பண்ணி, அம்மா நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், 3 நாளில் வந்துடுவேன், எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனால் ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு பாக்ஸ் வந்து டெலிவரி ஆகுது. அதில் வந்து டாய்ஸ்லாம் இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து இந்த டாய்ஸை பார்த்துட்டு, டாய்ஸா இங்கே குழந்தைங்களே இல்லையே, யாருக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த டாயை பார்த்தோன்னே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க, ஹீரோயினும் இந்த ஜியோங்கும் வந்து வெளியே போயிருப்பாங்களா. அப்போ ஜியோங் வந்து இந்த ரோட் சைடில் இருக்க டாய்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த டாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போது ஹீரோயின் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு, ஓ உன்னோட குழந்தைக்காக வாங்கணும்னு நினைக்கிறியா, அதாவது நம்மளோட ஃபியூச்சர் பேபிக்காக வாங்கணும்னு நினைக்கிறியான்ற மாதிரி பார்த்துட்டு, இந்த கந்தன்னு சொன்னேன், நம்ம குழந்தைக்கு இது கரெக்டாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அவனும் வந்து, ஆமாம் நம்ம குழந்தைக்கு இது சூப்பராகவே இருக்கும், நம்ம இதை ஃபியூச்சரில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றிலாம் பேசிட்டு
பேசிட்டு இருந்திருப்பான். ஆனால் அந்த பொம்மையை உண்மையாகவே எதுக்கு பார்த்துருப்பான்னா அவனோட எக்ஸ் ஒய்ஃப் இருப்பாங்கள்ல, அது அவனோட ஃபஸ்ட்டு குழந்தை, அவங்களுக்காக தான் பார்த்துருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோனும் அப்புறம் எதுக்கு நமக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு தான் வாங்குறேன் அப்படின்னு போய் சொன்னால் இது அப்பயே அவன் உண்மையை சொல்லியிருக்கலாமேன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனுக்கு மெசேஜ் வருது ஜியோங் கிட்டேருந்து. ஜியோங் என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு என்னால் வீட்டுக்கு வர முடியாது, இங்கே பையன் ரொம்ப அழுறான், அதனால நான் இங்கே தங்கிக்கிறேன்ற மாதிரி மெசேஜ் வந்தோடனே நம்ம ஹீரோன் பார்த்துட்டு வாய்ஸ் மெசேஜில் நீ வரவே வேணா அங்கேயே இருந்துக்கோன்ற மாதிரி சென்ட் பண்ணி விட்டுறாங்க. இவனும் அந்த வாய்ஸ் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான்னா அதை கேட்டோன்னே இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இவளுக்கு நான் ரொம்ப ஓவராக பண்ணுறேன்னு பார்த்தா இவனை என்னையே ரொம்ப சீண்டி பார்க்குறாளா, என்னையும் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கால் பண்ணி பார்க்குறான். கால் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோன் எடுக்க மாட்டாங்க, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் போட்டாங்க. அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவங்க வந்து எந்த ரிப்ளையும் பண்ணாதனால இவங்க வந்து போகலான்னு பார்க்கும்போது அந்த ரூய் விட மாட்டா. எங்கே போகிறீங்க, குழந்தை இப்போ தானே ஊர்லேருந்தே வந்திருக்கான், பார்க்காம எப்படி போகிறீங்க, அவனுக்காகவாது நீங்கள் இங்கே இருக்கலாம்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக பேசும்போது அப்போ என்ன சொல்கிறான்னா, என்ன நீ ஓவராக நடிக்கிற, ரொம்ப பொலைட்டாக பேசுகிற, நீ என்னை விட்டுட்டு போகும்போது இப்படிலாம் ஒன்றும் நீ பேசலையே, இப்போ மட்டும் உனக்கு இந்த பொலைட்னஸ் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கும்போது அந்த குழந்தை வேகமாக ஓடி வந்துடுறான்னா அந்த குட்டிப்பையன் வந்துட்டு ஜியோங்க பார்த்து அப்பா இல்லை போவாதீங்க, எனக்காக நீங்கள் இன்றைக்கி இங்கேயே இருங்க, ஏன் கூடயே தூங்குங்கன்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக கேட்கும்போது அது வேறு அழுதுகிட்டே கெஞ்சி வேற கேட்டுட்ருக்கானா அவனும் சரி ஓகேன்ற மாதிரி இருந்துடுறான். நைட் அங்கேயே ஃபுல்லாக இருந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனும் டைனிங் டேபிளுக்கு வரானா நம்ம ஹீரோன் வந்து எப்பயுமே ஒரு சூப் பண்ணி வச்சுருப்பாங்க இவனுக்காக. இவன் ரொம்ப குடிச்சிட்டு டயர்டாக வந்தானா கொடுக்கறதுக்கு இவன் அந்த பவுல் எடுத்து பார்த்தா இன்னைக்கு அந்த சூப்பே இல்லை. அப்போ அவன் நினச்சி பார்க்குறான் ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா அவன் எப்போ ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஓவராக ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாலும் தலை வலிக்குது சொல்லிட்டு உட்காந்துப்பானா நம்ம ஹீரோன் அவன் கேட்கறதுக்கு முன்னாடி சூப்லாம் ரெடி பண்ணி இந்த அது குடி, இனிமேல் வந்து இவ்வளோ குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சூப்பும் போட்டு கொடுத்து தலை வலிக்குதான்னு சொல்லிட்டு தலைக்கு மசாஜெல்லாம் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஃபுல் பெயின் குறையிற வரைக்கும் நின்றுட்டு பண்ணி விட்டுட்டே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். இதை யோசிச்சுட்டு ஓ நீ எனக்கு சூப்பே பண்ணி கொடுக்கலையா, சரி ஓகே விடு, நீ கோவமாக இருக்குன்னு எனக்கு புரியுது, அதுக்காக நீ எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ண, இனிமேல் திரும்பி வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிட்டு அப்படி என்ன நான் பண்ணேன், என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்தவங்களும் நான் பார்க்க போனேன், அது என்னோட பையன், என் பையனை நான் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன் வந்து நான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னா சொல்ல, இந்த உனக்காக ஒரு பொம்மை பார்சலில் வந்திருக்கு, நீ ஆனால் நான் வெளியே கூப்பிட்டு போகும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன, நம்ம குழந்தைக்காக இந்த பொம்மை வாங்கணும்னு சொன்னேன், ஆனால் இதை நீ உன் குழந்தைக்காக தானே பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்கிறாங்க. எல்லாமே நீ போய் தான் சொல்கிறேன்னு கேட்கும்போது அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் ஒரு குழந்தையும் அம்மாவும் ஒரு வீட்டில் தனியாக இருக்காங்க, அந்த இடத்துக்கு ஒரு டெலிவரி பாய் போயிட்டு எப்படி அதில் டெலிவரி பண்ண முடியாது, அவங்களுக்கு சேஃப் இல்லைல்ல, அதனால தான் நம்ம அட்ரஸ் கொடுத்தேன், ஆனால் நான் இல்லாதப்போ அவன் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லும்போது ஹீரோயின் எதுவுமே அதுக்கு பதில் சொல்ல, ஏன்னா அவன் வாய் திறந்தாலே போய் தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜியோங்க்கு வந்து மறுபடியும் அந்த குட்டி பையன் வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். அதாவது இந்த ரூய் தான் கால் பண்ணி போட்டிருப்பா, அவன் பேசுகிறான் அந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கான், அப்பா ஏன் என்னை விட்டு போனீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஜியோங்க கிளம்பலான்னு பார்க்குறான்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு போகலான்னு சொன்னி அப்பாயின்மெண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தியே வரலையே அப்படின்னு கேட்க அந்த ஜியோங்கோ சரி இரு போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். வரவன் தனியாக வராமல் அங்கேயும் எக்ஸ் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வரான், கூடவே அந்த குட்டி பையனையும் கூட்டிகிட்டு வரானா அங்கே ஃபோட்டோ எடுப்பார்ல அவர் வந்து ஓ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்களே நீங்கள் தானே ஆல்ரெடி 1 hour லேட்டாக வந்துட்டீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது அந்த ஜியோங்கோ சரி அவங்க வந்துட்டாங்களான்ற மாதிரி வெண்ணியானை பற்றி கேட்குறாங்க. அதான் நம்ம ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்காங்க, அதெல்லாம் போட்டுட்டு அவங்களே கண்ணாடி முன்னாடி பார்த்து இதெல்லாம் நம்ம பண்ணுறதுலாம் கரெக்ட் தானா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜியோங் வந்து அவங்ககிட்ட எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், அவன் எடுத்தோடனே வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு நார்மல் சாதா ரிங்கு தான் போட்டிருப்பான், அதுவும் அதை சுற்றி ஒயர் தான் சுற்றி வச்சுருப்பாங்க அந்த ரிங்கில். அந்த நார்மல் ரிங்கை போட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் டைமண்ட் ரிங்கே போட்டிருப்பான். அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க, அவன் அப்படிலாம் என் கூட இருந்துட்டு இப்போ என்ன ஆளே மாறிட்டானே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கையில் வந்து ஒரு டைமண்ட் ரிங் தான் போட்டிருக்காங்க. அந்த ரிங்கை பார்த்துட்டு சரி வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுப்போம், கோவத்தை ஒரு பக்கம் தள்ளி வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் 7 வருஷம் லவ் இல்லை, அவங்களால ஈஸியாக விட்டுட்டு போக முடியல. நம்ம ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்காங்களா, அப்போ அந்த ஜியோங் வந்து பார்க்குறான், பார்த்தோன்னே வாயை பொழந்துட்டு நிற்கிறான் ஹீரோனோட அழகில். ஏன்னா ஹீரோயின் வந்து ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பான் ஆனால் 7 வருஷமாக, ஆனால் அவன் பண்ண தப்பு எல்லாம் உண்மையாக மறைச்சது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஜியோங்க பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, நீ எதுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்க, நமக்கு தானே வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோன்னு கேட்கும்போது அவனும் சொல்கிறான், இல்லை குழந்தை அழுதான் அதனால குழந்தை கூட ரூயும் வந்துட்டா, அவங்க வந்ததுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஃபோட்டோ எடுக்கிறவரும் ரொம்ப டைம் ஆகுது வாங்க அப்படின்னு சொல்லும்போது குட்டி பையன் வந்து நானும் ஃபோட்டோவில் இருப்பேன், நானும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அது எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த ரூயும் அந்த குழந்தைய பார்த்து டே ஏன்டா இப்படி பண்ணுற, வீட்டே சொல்லி கொடுத்துட்டு தானே வந்தேன், பார்த்து நடந்துக்கொன்ற
அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முன்னாடி ஹீரோயின் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு தேர்ட் பர்சன் வந்து என்னோட ஃபோட்டோ ஷூட்டில், அதாவது வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையன் உட்காந்துட்டு அழவே ஆரம்பிச்சுடுறான் இதெல்லாம் கேட்டோன்னே. அப்போ ஜியாங் என்ன சொல்கிறான்னா, ஓ சரி அப்போ வந்து நீ ஒத்துக்க மாட்டேன், நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, இந்த குழந்தை வந்து நம்ம கூட ஃபோட்டோவில் நிற்பான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் முடிச்சுக்கிட்டே, என்ன இப்படி பண்ணுற, இது எத்தனை வருஷம் என்னோட கனவு, வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டில் எப்படி தேர்ட் பர்சன் வருவாங்க, நம்ம 2 பேர் தானே நம்மளோட மெமரிஸை க்ரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவன் முறைச்சிக்கிட்டே வந்து, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த குட்டி பையனை பார்த்து கோவத்தில் என்ன சொல்கிறான்னா, சரி வாப்பா நம்ம போயிட்டு தனியாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம், வேறு இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நம்ம எதுக்கு இவங்க கூட எடுக்கணும்னு சொல்லிட்டு ரூருவை கூட்டிகிட்டு போயிடுறான். ஏன்னா அந்த குட்டி பையன் வந்து நான் அம்மா கூடயும் அப்பா கூட மட்டும்தான் எடுப்பேன், வேறு யார் கூடயும் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானா. அதுக்கப்புறம் இந்த ஜியாங்க வந்து குட்டி குழந்தைய தூக்கிட்டு அங்கே போயிட்டான்னா அவங்க கொஞ்சம் அங்கேருந்து வெளியே போன அப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அந்த டைமில் இந்த ரூரு என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோனை பார்த்து, நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடு, அதான் நான் திரும்பி வந்துட்டேன்ல, இனிமேல் அவன் ஏன் பக்கம் தான் இருப்பான், தேவையில்லாமல் உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, போயிட்டு உன் லைஃப்பை பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டா. நம்ம ஹீரோனுக்கு அழுகே வருது, போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருப்பான்னா, ஃபோட்டோ ஷூட் கேன்சல் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அஃபிஷியலாக எல்லாரும் முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோனா வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஜியாங் வந்து அவனோட ஃபேமிலி கூட ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோனை காமிச்சு வெறுப்பேற்றிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினச்சி பார்க்குறாங்கன்னா, இவங்க ஸ்டார்டிங்கில் வந்து கேட்டிருப்பாங்க, எதுக்காக நீ என்னோட ஃபோட்டோஸ் எதுவுமே எனக்கு சென்ட் பண்ணவே மாட்டேற, உன் ஃபோனில் நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்கலாம், அதெல்லாம் சென்ட் பண்ணலாம்ல, நீயே வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஜியாங் என்ன சொல்லியிருப்பான்னா, இல்லை எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கா அந்த ஃபோட்டோலாம் எடுத்து சூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு, அதான் சென்ட் பண்ணல, ரொம்ப ஒர்க் பிஸியில் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அப்படி இப்படி சொல்லி சமாதானப்படுத்திருப்பான். ஒரு ஃபோட்டோ கூட அவன் ஃபோன்லேருந்து நம்ம ஹீரோனுக்கு சென்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு இப்போ அவன் ஃபேமிலி கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ வந்து ஹீரோனை வெறுப்பேற்றுறதுக்காகவே ஹீரோனுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கான்னா, நம்ம ஹீரோனுக்கு இதை பார்த்தோன்னே இப்போல்லாம் அவன் வந்து சோம்பேறித்தனம் பண்ண மாட்டானே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக. அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டைமும் போய்கிட்டே இருக்குது. ஒரு கப்பலாக வந்துட்டு அவங்களோட மேரேஜை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் கடைசி வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த ஜியாங் வரவே காணோம். நம்ம ஹீரோனும் டைம் பார்க்குறாங்க, போக போக டைம் ரொம்பவே போயிடுச்சு. அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம். அங்கே இருக்கிறவரும் வந்து, என்ன மேடம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா மேரேஜ் ஷெட்யூல் இன்னைக்கு போட்டாங்களா, அது எல்லா மேரேஜும் முடிஞ்சிருச்சு, இங்கே க்ளோஸ் பண்ண போகிறோம் ஆஃபீஸ், அதனால போகிறீங்களான்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் டைமை பார்த்துட்டு ஃபோனை பார்த்தா அவன் எதுவும் மெசேஜ் பண்ணியிருக்கான். என்ன போட்டிருக்கான்னா, இன்னைக்கு என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன், நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக நாளைக்கு அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணுவோம்ல அதே பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோனுக்கா, இது வரைக்கும் பட்டதே போதுண்டா சாமி, இனிமேல் நீ உன் ஃபேமிலி கூட இருந்துக்கோ, உன்னோட ஃபேமிலியை நீ நல்லா பார்த்துக்கோ, என்கிட்ட இந்த உண்மையை மறைச்சது இது எவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனது மேக்கப்லாம் போட்டுக்கிறாங்க. எல்லாத்தையும் இனிமேல் இதோட மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு பேக்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா அவன் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டும் எடுக்க வரல, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் வரல, வீட்டுக்கும் சரியாக வந்து தங்க மாட்டான். அவனோட ஃபேமிலி வந்ததும் நம்ம ஹீரோயினே மறந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன 7 வருஷம் லவ் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட காரில் ஏறி போயிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருப்பாங்களே, அது கோவத்தில் தான் முன்னாடி பண்ண சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது யூஸ் ஆகுது, இப்போ போயிடுறாங்களா. அப்போது அடுத்த நாளே வந்து அந்த அஃபிஷியலான வெட்டிங் இருக்கும்ல அதுதான் காட்டுறாங்க. அன்றைக்கி ஸ்டேஜில் எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க. இந்த ஜியோங்கோட அம்மா அப்பாலாம் எதுக்கு இன்னும் மருமக வரல, அதாவது டாக்டர் இன்லாம் ஏன் வரல, வெண்யான் ஏண்டா வரல, எங்கடா போனாவ, வீட்டில் இருக்கான்னு சொன்னால் இன்னும் கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அந்த ஜியோங்கா வருவாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வெட்டிங்க்கு வந்து அந்த எக்ஸ் ஒய்ஃபும் வந்திருக்கா. அவள் வந்துட்டு நார்மலாக உட்காரும் போது அங்கே இருக்கவங்களுக்குலாம் தெரியுது இவ தான் ஜியாங்கோட எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை. அவங்கள கேட்குறாங்க, நீ வந்து ஜியாங் கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஏன் நீ அவர் விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்கவரும் சரி ஓகே குரூம் வந்துட்டாரு, இப்போ ப்ரைடை வந்து வெல்கம் பண்ணிடலாமா, மேரேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணால் நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்களே, அவங்க போயிட்டு செக்இன் பண்ணிட்டு உள்ளே போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் டைம் இருக்கும் போல். நம்ம ஹீரோயின் எதுவுமே கண்டுக்கூட சொல்லிட்டு இவன் கையில் டைமண்ட் ரிங் போட்டிருப்பான்ல அவனே வேணான்னு ஒதுக்கிட்டேன், இனிமேல் இந்த டைமண்ட் ரிங் மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து கலட்டி அப்படியே குப்பையில் போட்டுடுறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல. அந்த டைமில் வந்து டோர் வேறு ஓப்பன் ஆகுதா வெட்டிங் ஹாலில், பிரைடு வருவாங்கன்னு பார்த்தா இடமே எம்டியாக இருக்குது, பிரைடையும் காணோம் யாரையும் காணோம், டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஜியாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பிரைடு எங்கே போனோம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. கீழே இருக்கவங்கலாம் என்னாச்சு, ஏன் பொண்ணு வரல, இன்னைக்கு தானே கல்யாணம்னு சொன்னாங்க, அப்புறம் ஏன் பொண்ணு வரல அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கல்யாணம் நிற்க போகுது அப்படின்னு பேசும்போது அப்போ ஜியாங்கோட அப்பா அம்மாலாம், டே என்னடா பண்ண, ஏன்டா டாக்டர் இன்லாம் வரல, நீ எதனா சண்டை போட்டியா, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையா, அதனால
அவள் கோச்சிட்டு போயிட்டாளா, இப்படி தான் நீ பண்ணுவியான்னு திட்டும் போது ஜியாங் சொல்கிறான், இல்லை அவள் எப்படி வராமல் போவா, இதுக்காக தான் 7 வருஷமாக அவள் வெயிட் பண்ணா, என்னோட கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வருவா, இந்த கல்யாணம் தான் அவளோட ஆசைன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ணி பார்க்குறான் நம்ம ஹீரோயினுக்கு. பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. காலை பார்த்தோன்னே நான் இதுக்கு அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறாங்க. கட் பண்ணி விட்ட அப்புறமா வாய்ஸ் மெசேஜ் மட்டும் சொல்கிறாங்க, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்பிவிட்டு அவனை பிளாக் பண்ணி விட்டுடுறாங்க. இவனுமே இந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி கேட்டுடுறானா, கேட்ட உடனே வந்து அவனும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். என்ன சொல்கிறானா, என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற, ஒழுங்காக வந்துடு, நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணும்போது அந்த மெசேஜ் ரீச்சே ஆகலை. அதே நம்ம ஹீரோயின் பிளாக் பண்ணிட்டாங்கல்ல, அந்த மெசேஜ் போகலன்னு என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப பதற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கீழே இருக்கவங்களாம் இந்த எக்ஸ் ஒய்ஃப் இருப்பாங்கள்ல, அவள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் பிரைட் போயிட்டால, இந்த சான்ஸை நீ யூஸ் பண்ணிக்கோ, நீ திரும்ப உன்னோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துரு, இந்த வாழ்க்கையை நல்லா வாழு, அதுதான் உன் பையனுக்கும் நல்லது உனக்கும் நல்லதுன்ற மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இவளுமே வந்து அதுக்காக தான் மெயினாக வந்திருப்பா. ஏன்னா வந்து இந்த ஜியாங் இருக்கான்ல, அவன் ஒரு ஆஃபீஸில் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக தான் இருப்பான். இப்போ அவனுக்கு பிரசிடெண்ட்டாக வந்து அவனுக்கு ஹையர் போஸ்ட் கிடைக்க போகுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் வந்து பிரசிடெண்ட்டாகவே ஆக போகிறான்னா, அப்போ இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோயின் லைஃப்பில் விளையாடி இருப்பா. அப்போ அங்கே இருக்கவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே இப்போ ஜியாங் என்ன பண்ண போகிறாருன்னா, எல்லாரும் முன்னாடியே பிரைட் கிட்ட கால் பண்ணி சாரி சொல்ல போகிறாரு. அதாவது வேற ஒரு மொபைலில் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ சாரி சொன்னாவது வருவாங்கன்னு சொல்லிட்டு வேறு மொபைல்லேருந்து கால் பண்ணி சாரி கேட்டா நம்ம ஹீரோயின் சிம்பிளாக, நீ சாரியே சொல்ல வேணாம், அந்த வெட்டிங் ஹாலை வந்து உன்னோட பழைய ஃபேமிலியை யூஸ் பண்ணிக்கோ, அதான் வந்தாலும் எக்ஸ் ஒய்ஃப் அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இவனுக்கு அது கேட்ட உடனே என்ன இப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா, என்ன நினச்சிட்டு இருக்கா அவ அப்படின்ற மாதிரி தான் இவனுக்கு தோணிட்டு இருக்கு. அப்போது அதே டைமில் வந்து மறுபடியும் டோர் ஓப்பன் ஆகுது. பிரைட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியாங்கா, எனக்கு தெரியும் என் லவ்வர் போக மாட்டா, கண்டிப்பாக வென்யான் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் சந்தோஷமாக மேலே நிமிந்து பார்த்தா அங்கே பிரைட் வேஷத்தில் வந்திருக்கதே இந்த எக்ஸ் ஒய்ஃப் தான். அதான் கீழே இருக்கவங்கள ஏற்றி விட்டுருப்பாங்கல்ல, நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் அந்த பிரைடே போயிட்டால அப்படின்னு சொன்னதுனால அவள் இப்போ பிரைட் கெட்டப்பில் வந்திருக்கா. அவள் பாட்டுக்கு வந்து ஜியாங்க பார்த்து, சரி நான் பண்ணதில் தப்பு தான், 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட புரிஞ்சுக்காம உங்களோட, அதாவது அவன் வந்து ரொம்ப வேல்யூ இல்லாமல் இருந்திருப்பானா, அதனால வந்து நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பா, புரிஞ்சுக்காம அப்படி பண்ணிட்டேன் கோவத்தில், நான் திரும்ப வந்துட்டேன் உங்ககிட்ட, நான் உங்களுக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்கும்போது அந்த டைமில் வந்து பிரைடு வந்தால் அந்த கரெக்டான டைமில் வந்து ஒரு லவ் வீடியோ போட்டுறதுக்காக ஆல்ரெடி கொடுத்து வச்சுருப்பாங்க. இது நம்ம ஹீரோயின் தான் வந்தாங்க, அவங்க தான் பிரைடுன்னு நினச்சிட்டு அவங்களோட லவ் வீடியோ போட்டு விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஜியோங்க இருக்கிற மாதிரி அவங்க எப்படிலாம் லவ் பண்ணாங்க, எந்த டைமில் மீட் பண்ணிக்கிட்டாங்க, என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் மாதிரி ஒரு வீடியோவில் வந்து போட்டு காட்டிகிட்டு இருக்காங்களா. இது எல்லாமே வந்து அந்த ஸ்டேஜுக்கு மேலே ஓடிட்டுருக்கு. ஜியாங்கும் பார்த்துட்டு தான் இருக்கான். அதை பார்த்தேன் வந்து எவளுக்குமே வந்து நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன், எனக்கு எப்பயுமே வென்யான் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது இந்த ஜியாங்கோட அம்மா ஒன்று, இங்கே பாருறா வென்யான் வந்து ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு இருக்கா, எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜியாங் ஒன்னே, அவளை நான் என்னை விட்டு போக விட மாட்டேன், அவள் எனக்கு வேணும், நான் திரும்ப போகிறேன் அவட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓட பார்க்குறானா. அப்போ அந்த எக்ஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னா அந்த ஜியாங்கோட கை பிடிச்சி, இல்லை போகாதீங்க, அவள்கிட்ட ஏன் போகிறீங்க, நான் தான் உங்களுக்காக திரும்ப வந்துட்டேன்ல, நம்ம பையனை பற்றி யோசிச்சு பாருங்க, நம்ம 2 பேர் திரும்ப மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது அவன் போகிற வேகத்தில் வந்து இந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டே ஓடி போயிட்டான். அந்த பொண்ணு கீழே உட்காந்து கத்திட்டு இருக்கான், நீ எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கண்டுக்கலாம் இல்லை, அவன் பட்டு கார் எடுத்துட்டு அவனோட அசிஸ்டண்ட்டுக்குலாம் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், வென்யான் எப்போ போனா, அவள் எந்த இடத்துக்கு போகிறா, எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வென்யானை எப்படியாவது கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், நம்ம பண்ணதுக்கெல்லாம் அவட்ட சாரி கேட்கணும், நம்ம பண்ணது எல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோன் அங்கேயும் சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் எங்குமே கிடைக்கல. நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் இப்போ தான் ஃப்ளைட்டுக்கே போகிறதுக்கு ரெடி ஆவாங்க போல், அங்கே செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போகலான்னு பார்க்குறாங்களா. அப்போது நம்ம ஹீரோயின் திரும்பி போகும்போது அவன் பார்த்துடுறான். பார்த்துட்டு வென்யான் சொல்லிட்டு கத்திக்கிட்டே பின்னாடி ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் காதில் விழுந்துடுது. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு கிட்ட டிக்கெட்ஸ்லாம் இல்லை, எப்படி உள்ளே போவீங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சிடுறாங்க. அவனும் அங்கேயே நின்று நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி கத்திட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் காதில் தான் அது விழுந்துடுது. சரி இவன் தான் வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரி திரும்பி பார்த்து என்னன்னு சொல்லுவோன்ற மாதிரி அவங்கள திரும்பி பார்க்குறாங்க. அவன் பார்த்துட்டு அவனை திரும்பி பார்த்துட்டா என்கிட்ட வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் ஒன்னே என்ன ஸ்மைல் பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒன்னே இனிமேல் நான் உன் மூஞ்சில் முழிக்கவே விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோனும் உங்கள்கிட்டலாம் பேசக்கூட முடியாது போடா, நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. நம்ம ஜியாங்க வந்து ஒரு ஆளை கூட மதிக்கல. ஜியாங்கும் இல்லை நீ இப்படி பண்ணக்கூடாது, என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸும் சார் நீங்கள் திரும்ப இப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவனும் சைலண்ட் ஆகிடுறான். அவன்கிட்ட தான் டிக்கெட் இல்லைல்ல,
சொல்லிட்டான்ல, இதுக்கு மேலே உள்ளே போக முடியாதுல்ல. அதனால அவனை அங்கே போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி எனக்கு சீக்கிரமாக ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணும், வெண்யான் எங்கே போகிறான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளைட்டுக்கு ஏறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வெண்யான் நீ தான் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டல்லம்மா, அந்த இடத்துல இருக்க நம்மளோட கம்பெனி வந்து ஃபியூஜி குரூப் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால ஃபியூஜி குரூப் கிட்டே நீ வித்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும் சரிம்மா 2 நாளில் கம்பெனி வித்துட்டு நானும் ஊருக்கு வந்துடுறேன், இதுக்கு மேலே இங்கே இந்த ஊரில் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன் அம்மாண்ட சொல்லிட்டு அவங்க ஃப்ளைட்டில் ஏறல. அவங்க திரும்ப வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போயிடுறாங்க. இந்த ஜியாங் வந்து வீட்டுக்கு போயிட்டு குடிச்சிட்டு இருக்கான். என்னை விட்டுட்டு அவள் போயிட்டா, எப்படி அவள் போவா, என்னோட லவ் வந்து 7 வருஷம் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குடிச்சிட்டு இருக்கான். அங்கே எங்கே இருக்க பொருள்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். அவன் ஏன் என்னை விட்டுட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிச்சிடுது. அவனுக்கு இப்படி தான் அப்பப்போ ரொம்ப வயிறு வலிக்கும் ஓவராக ட்ரிங்க் பண்ணான். அப்போ நம்ம ஹீரோயின் தான் அவங்க கையாலே ஒரு மெடிசன் ரெடி பண்ணி இவனுக்கு தருவாங்க. அந்த மெடிசனை தேடி கத்திட்டு இருக்கான். அப்போ பழைய நினச்சி பார்க்குறான், இவன் முன்னாடிலாம் வயிறு வலியில் இப்படி தப்பிக்கும் போது நம்ம ஹீரோயின் தான் மெடிசன்லாம் ரெடி பண்ணி அவனுக்கு கையில் வந்து ஒரு தண்ணி டேப்லெட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்காக நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணி அவனுக்காக கொடுத்துட்ருப்பாங்க. அவனை வந்து அதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவனுக்கு வயிற்றில் மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்ருப்பாங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்கும் போது அவங்க வீட்டில் ஒரு மேட் இருப்பாங்களா, அவங்க பேரை வந்து வேங்மான்னு தான் சொல்லுவான். வேங்மா எங்கே என்னோட மெடிசன் அப்படின்னு கேட்கும்போது அந்த வேங்மா இதெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட கேட்டால் நான் என்ன சார் பண்ணுவேன், அந்த மெடிசன் வந்து வெண்யான் தான் நல்லா ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க உங்களுக்காக சொல்லிட்டு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா. போகும்போது மனசில் நினச்சிக்கிறாங்க 7 வருஷம் லவ் பண்ண போனால் ஏமாற்றிட்டு மருந்து கேட்குறான் பாரு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ இவனுக்கு ஜியாங்க்கு வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்டேருந்து கால் வருது. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மேடம் வந்து ஃப்ளைட்டில் போகவே இல்லை, அவங்க இன்னுமே இந்த ஊரில் தான் இருக்காங்க, ஏதோ ஒரு ஹோட்டலில் தான் இருக்காங்கன்னு சொல்லும் போது இவனும் எந்த ஹோட்டல் கண்டுபிடின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஃபோனை வச்ச அப்புறம் இவனையும் சொல்லிக்கிறான், கண்டிப்பாக என்னை விட்டு நீ போக மாட்டேன்னு தெரியும், அதான் இன்னுமே நீ ஃப்ளைட் ஏறல இந்த ஊர்லேயே இருக்குன்ற மாதிரி இவனுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். அப்போ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. கதவு திறந்து பார்த்தா ஃபியூஜின்னு சொன்னாங்கல்ல, அதாவது நம்ம ஹீரோயின் கம்பெனியை வாங்குறேன்னு சொல்லியிருப்பாங்களே ஹீரோனோட அம்மா கிட்ட, அவர் தான் வந்திருக்காரு. ஃபியூஜி கம்பெனியோட பிரசிடென்ட்டு, இவர் பெத்த ஃபியூஜி. அவர் உள்ளே வரும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் யார், நீங்கள் தான் வந்து ஜியாங்குன்ற கம்பெனியை வாங்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதாவது நம்ம ஹீரோனோட கம்பெனி பேரே ஜியாங் தான். ஆனால் நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்றது அந்த ஜியாங்குன்ற பாய் ஃப்ரெண்ட் இருந்தால அவனுக்கே தெரியாது. ஏன்னா இந்த கம்பெனி நம்ம ஹீரோயின் உருவாக்குனதே அவனுக்காக தான், ஆனால் அவனுக்கே தெரியாது. அது தெரியாமலே இந்த கம்பெனியில் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கான் இவ்வளோ நாளாக. இந்த ஃபியூஜி வந்திருப்பார்ல, அவர் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு ஓகேவா வெண்யான், இந்த ப்ரைஸுக்கு உங்களோட கம்பெனி நான் வாங்குறது ஓகேவா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனா இதுவே எனக்கு பெரிய அமௌண்ட் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் விற்று கொடுத்தா மட்டும் போதும், நான் நிம்மதியாக அங்கேருந்து போயிடுவேன்ற மாதிரி தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க வைஸ் பிரசிடென்ட்டு வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்ட ஃபியூஜியும் சரி ஓகேங்க, உங்களுக்கு அதான் விருப்பம்னா கண்டிப்பாக நாங்கள் அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸே ஓகேனாலும் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இல்லை இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் எனக்கு அப்புறமா பர்சனலாக சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் வந்து இல்லை இதுவே போதும், எனக்கு விற்று கொடுத்துருங்க, அதுவே எனக்கு போதும், நான் வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த ஃபியூஜி யாருன்றது காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் வந்து இந்த ஜியாங் வந்து 7 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்களே. அப்போ ஸ்டார்டிங் டைமில் வந்து இந்த ஜியாங் நம்ம ஹீரோன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற அதே டைமில் வந்து இந்த ஃபியூஜியுமே நம்ம ஹீரோனை ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு வரதுக்கு முன்னாடியே இந்த ஜியாங் முந்திக்கிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அதனாலே ஃபியூஜி வந்து இவங்க ஆல்ரெடி கப்பல் ஆகிட்டாங்க போல், இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அவர் மனசில் இருக்க ஃபீலிங்ஸை நம்ம ஹீரோன் கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டார். அப்பயே அந்த பொக்கவை போட்டுட்டு இவங்க நல்லா வாழ்ட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு. இன்னும் 7 வருஷமாக நம்ம ஹீரோனே நினச்சிட்டு நம்ம ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோனை பார்த்த உடனே இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. ஆனால் ஹீரோன் கிட்ட ஓப்பனாக இதெல்லாம் சொல்லலை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோன் கிட்ட வந்து பாதி அமௌண்ட்டை கொடுக்குறாரு, மீதி அமௌண்ட்டை வந்து கான்ட்ராக்டில் சைன் போட்ட அப்புறமா நான் அன்னைக்கு வச்சு கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேஷ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனும் சரி ஓகே நீங்கள் அப்புறமாவே கொடுத்துக்கோங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்ற மாதிரி தான் ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனோட வீட்டு டோரோட காலிங் பெல் யாரும் அடிச்சிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஜியாங் அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோன் ஹோட்டல் ரூமை கண்டுபிடிச்சிட்டோம் போல. வந்து நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் முதல்ல இவனை பார்த்தோன்னே ஷாக் தாக்குறாங்க. இவன் என்னடா மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் உடனே வந்து முறைச்சிட்டே இருக்கானா. நம்ம ஹீரோன் கேட்குறாங்க, உனக்கு இங்கே என்ன வேலை, எதுக்காக இங்கே வந்த, நான் என்ன ஒன்று கூப்பிட்டேனா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே என்ன தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கா, லூஸ் மாதிரி பேசாத, என் கூட வான்ற மாதிரி ஹீரோன் கையை பிடிக்கும் போது ஹீரோன் கையெல்லாம் தட்டி விட்டுறாங்க. தேவையில்லாமல் என் கையை பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களா.
கேட்குறா. அப்போ ஹீரோன் கொஞ்சம் வெளியே தனியாக வந்து பேசுகிறாங்க. அவன் ஓவராக பேசுகிறான். நீ எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்ட்டு, நீ போயிட்டு உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் கூட நல்லா வாழு, அதனால தான் அந்த வெட்டிங் ஹாலே விட்டுட்டு போனேன், நீ வந்து என்ன தொல்லை பண்ணிட்டுருக்கேன்னு கேட்கும்போது இவன் உடனே இல்லை நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் கேட்குறதா இல்லை, அட நீ பண்ணதே போதும்ப்பா, எல்லா இடத்துலையும் உன்னோட எக்ஸ் ஒய்ஃப்காகவும் உன்னோட பையனுக்காகவும் என்னை எத்தனை வாட்டி விட்டு கொடுத்தேன்னு கேட்கும்போது அவன் ஹீரோன் கழுத்தை பிடிச்சிட்டு என்னோட 7 வருஷம் லவ்வை இப்படி நீ தூக்கி போட்டுட்டு போறியே, நான் இப்படி விட முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் கேட்குறாங்க, நீ என்கிட்ட வந்து 7 வருஷமாக உண்மையை மறைச்சியே, அவங்க வந்துட்டு என்ன தூக்கி போட்டுட்டு நீ போகல, அப்போ அதுக்கெலாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் திரும்ப அங்கே கத்துறாங்க. அதெல்லாம் அவன் கேட்டுட்டு சரி எல்லாம் எனக்கு தெரியும், என்னை மன்னிச்சிரு, அதுக்காக பிரேக்கப்லாம் பண்ண முடியாது, லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடு, என் கூட வா, நான் திரும்ப உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எதை கேட்குற ஐடியாவில் இல்லை நீ சொல்கிறத நான் நம்புற மாதிரிலாம் இல்லை, இங்கேருந்து வெளியே போன்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக அவனை பார்த்து கத்தி விட்டுடுறாங்க. அப்போ இவன் வந்து அப்படியே ஹீரோயின் வீட்டுக்குள்ளே சைடில் பார்க்குறான்னா டோர் ஓப்பனில் தானே இருக்கும், சைடில் பார்த்தா ஃபியூஜி அப்போ ஏந்து வந்துட்டுருக்காரு. அவரை பார்த்தோன்னே இவன் கண்டுபிடிச்சிட்டா இவன் ஃபியூஜின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி அந்த டைமில் தெரியும். ஹீரோயின் கிட்ட ஆல்ரெடி இவன் ப்ரப்போஸ் பண்ண வந்ததுமே இந்த ஜியோங்குக்கு தெரியும். இந்த ஜியோங் வந்து ஃபியூஜியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக்கில் நின்று ஹீரோனை பார்த்து, இவன் என்ன உன் வீட்டில் பண்ணிட்டு இருக்கான், இவனை கூப்பிட்டு வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமான்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லும் போது அவன் உள்ள வந்துட்டு இந்த ஃபியூஜி ஆல்ரெடி உன் மேலே க்ரஷ்ஷில் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு நீ க்ரஷ்ஷு, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அவனை கூப்பிட்டுட்டு வந்து உள்ளே வச்சுட்டு இருக்கா, இப்படி தான் எனக்கு நீ துரோகம் பண்ணிவியா, இதுக்கு தான் நீ என்ன பிரேக்கப் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக்கில் இருக்காங்க. என்னது இவருக்கு என்ன பிடிக்குமா, ஆல்ரெடி எனக்கு இவர் தெரியவே தெரியாது, இவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபியூஜியும் நான் சொல்ல வேண்டிய உண்மையை இவனே சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி தான் பார்க்கும்போது அப்போ இவன் சைடில் இருக்க காசெல்லாம் பார்க்குறான். அதான் இந்த ஜியாங் வந்து இந்த அமௌண்ட்லாம் கொடுத்துருப்பார்ல ஃபியூஜி வந்து கம்பெனி வாங்கிறதுக்காக, அந்த காசை பார்த்துட்டு அடச்ச இவ்வளோ சீப்பான ஒரு பொண்ணா நீ, என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு காசுக்காக அவன் கூட போயிட்டேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கோவத்தில் என்னை பற்றி தப்பாக பேசாத, என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுமே இவ்வளோ கேவலமாக பேசுகிறேன்னு கேட்கும்போது அவனும் ஆமாண்டி அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு காசெல்லாம் கீழே தள்ளி விட்டுடுறான். காசுக்காக இப்படி போயிட்டுருக்க நீ வந்து என்கிட்ட வந்து நியாயம் பேசுறியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரத்தெல்லாம் கேட்டோன்னே அவன் கன்னத்துலேயே ஒரு அறையை விட்டுடுறாங்க. விட்டுட்டு என்ன தைரியம் வந்து அப்படி பேசுவ, இதான் நீ 7 வருஷம் என்ன ட்ரூவாக லவ் பண்ண லட்சணமா, 7 வருஷம் லவ் பண்ணியிருந்தா நீ இந்த மாதிரி யோசிச்சிருக்கவே மாட்டேன், இப்போ தெரியுது உன்னோட லவ் எவ்வளோ ஃபேக்குன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி ஹீரோயின் ஓப்பனில் சொல்லிட்டு இதுக்கு மேலே உன் மூஞ்சில் முழிக்கவே நான் விரும்பலன்னு சொல்லும் போது அவன் இதெல்லாம் கேட்டோன்னே ஏய் வெண்யான் நான் அதோ கோவத்தில் சொல்லிட்டேன், இதுக்கெல்லாம் போய் கோவப்படுவேன், அது எதுவும் தெரியாமல் வாயில் வந்துடுச்சு அதுக்காக கோவப்படுவியா, என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து நீ இது வரைக்கும் இவ்வளோ கேவலமாக நீ என்னை பற்றி பேசினதே போதும், இதுக்கு மேலே நீங்கள் வந்து போறியா அப்படின்னு சொல்லும் போது அவன் உடனே அது எப்படி நான் போக முடியும், அப்பெல்லாம் போக முடியாது, நீ என்னை லவ் பண்ணியிருக்க, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃபியூஜியை பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்களே இந்த ஃபியூஜி வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து உன்னை லவ் பண்ணியிருக்கான், அவனுக்கு நீ சரியான க்ரஷ்ன்னு சொல்லிட்டு அதனால பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து ஜியாங்கோ வந்து அந்த ஃபியூஜியை கடுப்பில் அடிக்க வருவானா, ஃபியூஜி சும்மா இல்லை செம்மையாக ஃபைட் பண்ணுவார். அவர் ஒன்றே இந்த ஜியாங்கோ பிடிச்சி அடிச்சு விட்டுறாரு. அடி வாங்கினதில் வந்து ரொம்ப அடிபட்டுருவோம், அவனால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. உடனே ஹீரோனை பார்த்து இதுக்கெல்லாம் வந்து நான் திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதுவும் அவனால் திரும்ப பேச முடியல. நம்ம ஹீரோன் வர திட்டி விட்டுறாங்களா வெளியே போன்னு சொல்லிட்டு, அதனால அவங்க வந்து போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோன் இதில் யோசிச்சுட்டு அப்போ ஃபியூஜியை பார்த்து நான் ஏதோ கோவத்தில் உங்களை கிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவன்கிட்ட எப்படி நான் சமாளிக்கணும்னு தெரியலன்னு சொல்லும் போது ஃபியூஜியும் எல்லாம் உண்மையை சொல்கிறாரு. இருந்தாலும் நானும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லியாகணும், 7 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் கிட்ட சொல்கிறாரு. ஜியாங் சொல்லியிருப்பான்ல அதே தான் இவரும் சொல்கிறாரு. நம்ம ஹீரோன் இதெல்லாம் கேட்டோன்னே இருந்தாலும் என்னால் இதுக்கான முடிவை நான் இப்போ எடுக்க முடியாது, அந்த நிலைமையில் நான் இப்போ இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஃபியூஜியும் சரி எனக்கு புரியுது உங்களோட நிலைமை அப்படின்ட்டு, நீங்கள் டைம் எடுத்தே சொல்லுங்கள், எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் நல்ல முடிவாக சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபியூஜி சொல்லிட்டுருக்காரு. 7 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்காரு இந்த ஜியாங்க்கு முன்னாடிலேருந்து. அப்போது அவரும் வந்து சரி ஓகே அமௌண்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, நாளைக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் அதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்கள்ல அந்த மீட்டிங்கில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூஜியும் நீங்கள் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டாரு. அங்கேருந்து போகும்போது தான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க, எப்படி இந்த மனுஷன் 7 வருஷமாக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, எனக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஃபியூஜி வெளியே போயிருப்பார்ல, அவர் உடனே அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி நான் 7 வருஷமாக ஒரு டைமண்ட் ரிங்கை ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல, அந்த டைமண்ட் ரிங்குக்கு வேலை வந்துருச்சு, சீக்கிரமாக அதை ரெடி பண்ணி வைங்க, நாளைக்கு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி காலில் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனுக்காக ரொம்ப வருஷமாக ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பார் போல. அப்போ அந்த ஜியாங் வீட்டுக்கு போயிருப்பான்ல, வீட்டுக்கு போய் பார்த்தா இந்த ரூரு இருக்கா எக்ஸ் ஒய்ஃபு, அவள் உட்காந்துட்டு இருக்கா வீட்டுக்குள்ளே. அவன் என்னன்னா கேஷுவலாக உட்காந்து நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு இருக்கா. இவன் பார்த்த உடனே அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் வீடு இருக்குல்ல, அதை விட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அவள் சிரிச்சுக்கிட்டே ஓ
நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லும்போது அவன் மறுபடியும் கேட்குறான். கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு, இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்கும்போது அப்போ தான் அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு வீட்டுக்கு ரெண்ட்டு கொடுக்க காசு இல்லையா, அதான் உங்கள் வீடு சும்மா தானே இருக்குது, இங்கே வேற இப்போது அவள் வேற இல்லைல்ல, அதாவது நம்ம ஹீரோயின் இல்லைல்ல, அதனால தான் நான் வந்துட்டேன், குழந்தை வேற உங்களை பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த ஜியாங் என்ன சொல்கிறான்னா, சரி இருந்துக்கோ, நாளைக்கு உனக்கு வேறு வீடு பார்க்குறேன் அப்படின்னு நீ போயிடு அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து போயிடுறான். ரெஸ்ட் ரூம் போய் பார்க்குறான். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணும்போது ஹீரோனோட திங்ஸ்லாம் முன்னாடி அங்கே இருக்கும், நிறைய வச்சுருப்பாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டு, என்னடா இவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு, அவளோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ இருக்குமே, இப்போ ஒன்றுமே காணுமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கோவம் வருது ஜியாங்க்கு. இங்கே எந்த திங்ஸ் எல்லாம் எங்கேன்னு சொல்லிட்டு வாங்கம்மாவை கூப்பிட்டு கேட்குறான். வாங்கம்மா என்னது, வெண்யானோட திங்ஸ் எதுவுமே இல்லை ரெஸ்ட் ரூமில், எங்கே போச்சு எல்லாமே அப்படின்னு கேட்கும்போது வாங்கம்மா சொல்கிறாங்க, வெண்யான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, தேவையில்லாத திங்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சுட்டு போனாங்கன்னு சொல்லும்போது அந்த ரூய் அங்கே தானே இருப்பா, அவள் உடனே வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் மீதி இருந்ததில்ல, அதெல்லாம் நான் தான் தூக்கி போட்டேன், அவள் தான் திரும்ப வரவே போகிறது இல்லைல்ல, அதனால தான் தூக்கி போட்டேன்னு சொல்லும்போது அப்போ ஜியாங் கோதில் கேட்குறான், உனக்கு யார் சொன்னா வெண்யான் வர போகிறது இல்லைன்ட்டு, நீ என்ன தைரியம் இருந்தால் அதெல்லாம் தூக்கி போட்டிருப்ப, அவள் எனக்காக திரும்ப வருவான்னு சொல்லும்போது வேங்கம்மா ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க, அவங்க தேவையே இல்லாத பொருள் தான் இங்கே வச்சுட்டு போனாங்க, அதுதான் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபை தூக்கியும் போட்டாங்கன்ற மாதிரி வேங்கம்மா சொல்லும்போது ஜியாங் அதெல்லாம் எங்கன்னு கேட்குறாங்களா, வேங்கம்மா வந்து பின்னாடி குப்பை தொட்டியில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் போய் தேடி பார்க்குறாங்க. இவனுக்கா அது எனக்கு எல்லாமே திரும்ப கிடச்சாகணும், அவளோட திங்ஸ் எல்லாம் திரும்ப வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு குப்பை தொட்டியாக போய் கலரிட்டு இருக்கான், எங்கே இருக்க அந்த பொருள்லாம் சொல்லிட்டு. இந்த ரூரு அங்கே தானே இருப்பா, அவ உடனே வந்துட்டு போய் அந்த வெண்யனுக்காக இப்படி குப்பையை கலரிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு வைஸ் பிரசிடென்ட் தானே, இப்படி தான் இருப்பீங்களா, அவள்னா என்ன, நான் தான் உங்களுக்காக இருக்கேன்ல, இப்படி போய் குப்பையை கலரிங்கன்னு சொல்லும்போது அவன் வந்து அவளை தள்ளி விட்டுடுறான். தள்ளி விட்டுட்டு ஒரு ரிங் பாக்ஸ் கிடைக்குமா, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இவன் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு ரிங்கு போட்டு விட்டுருப்பான்ல, அந்த ரிங்கு கூட வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கும், அதை சுற்றி ஒயர்லாம் சுற்றி வச்சுருக்கோம்ல, அந்த ரிங்கை சாதாரணமாக நம்ம ஹீரோனுக்கு போட்டு விட்டுட்டு அப்புறமா டைமண்ட் ரிங் போட்டு விட்டுறேன்னு சொல்லியிருப்பான். அதை ஹீரோனுக்கு போட்டு விட்டுருப்பான். நம்ம ஹீரோனுக்கு போட்டு விடும்போது அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமு என்ன சாதாரண பொருளாக இருந்தாலும் ப்ரப்போஸ் பண்ணி தானே ரிங்கு போடுறாங்க, அதெல்லாம் நம்ம ஹீரோன் வந்து வாங்கி போட்டிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் சொன்ன மாதிரி டைமண்ட் ரிங் போட்டிருப்பான்னா, டைமண்ட் ரிங் போடும்போது பழைய ரிங்கை வந்து வெளியே கழட்டியிருப்பான். கழட்டோன்னே சரி டைமண்ட் ரிங் தான் போட்டாச்சு, இனிமேல் எதுக்கு இந்த பழைசு, இதை தூக்கி போட்டுடலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன் அதை வாங்கி வச்சு, அப்பெல்லாம் தூக்கி போட முடியாது, இது என்னோட ஃபர்ஸ்ட் மெமரி, ஃபர்ஸ்ட் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது இதை போட்டது, அது எப்படி நான் தூக்கி போட முடியும், இது என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சேஃபாக வச்சுருப்பாங்க. அப்படி சொன்னதே தூக்கி போட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோங்க அதெல்லாம் பார்த்துட்டு, அப்போ உண்மையாகவே நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா வேன்யான், ஏன் இப்படி பண்ண, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கான். அப்போ இந்த ரூய் இருப்பாள்ல, அவன் உடனே வந்து இந்த ஜியோங்க பார்த்து, ஜியோங் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களை விட்டு போனது தப்பு தான், ஆனால் இப்போ நான் ரொம்பவே உங்களை ஏன் விட்டுட்டு போனேன்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கேன், நான் உங்கள் மேலே ரொம்ப லவ் வச்சுட்ருக்கேன், நான் உனக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் கற்றுக்கிட்டே இங்கேருந்து ஒழுங்காக ஓடி போயிட்டு சொல்லிட்டு, ஒழுங்கா நாளைக்கு வீடு பார்த்து கொடுத்தோன்னே நீ வந்து பையனை கூட்டிகிட்டு போயிடு, வேணான்னு சொல்லிட்டு தானே விட்டுட்டு போனேன், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ மட்டும் எதுக்கு வந்து அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். இவ காலை பிடிச்சி கெஞ்சிரா, இல்லை அப்படிலாம் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உங்களுக்காக தான் இப்போ திரும்பி வந்திருக்கேன், நான் அப்படி விட்டுட்டு போகிறது, நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை பிடிச்சி கதறா. ஆனால் ஜியாங் வந்து அதெல்லாம் கேட்குறதா இல்லை எனக்கு எப்பவுமே வேன்யான் தான் வேணும், நீ என்ன பேசினாலும் சரி, நாளைக்கு வீடை பார்க்குறேன், இங்கேருந்து கிளம்பிடு, என் மூஞ்சிலே முழிக்காத, இந்த மாதிரி தேவையில்லாமல் வேன்யானோட திங்ஸை தேவையில்லாமல் மறுபடியும் வீட்டிலேருந்து எடுத்து போடாத, எந்த ரைட்ஸும் கிடையாது, இப்போ என் கண்ணு முன்னாடி நிற்காதுன்னு சொல்லிட்டு ஜியாங் அங்கேருந்து போயிடுறானா. இது எல்லாத்தையும் ரூய் பார்க்குறா. என்னதான் பண்ணி இவனை திரும்ப நம்ம சமாளிக்கிறது, நம்ம பக்கம் வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவளை மாய மூடிட்டு இருக்காள், என்ன பேசணும் தெரியாம ஜியாங் அங்கேருந்து போயிடுறானா. போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வேன்யானை பற்றி தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இதில் வேற அந்த ரிங்கை தூக்கி போட்டு போயிருப்பாள், இந்த ரிங்கை அவள் எப்படிலாம் நினச்சிருப்பா. அந்த ரிங்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. கால் பண்ணவங்க வந்து, பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்மளோட ஜியாங் கம்பெனியை வந்து யாரோ வாங்க போகிறாங்களாம், நாளைக்கு வந்து கான்ட்ராக்ட் சிக்னேச்சர் ப்ரோக்ராம் இருக்கான், நீங்கள் மறக்காமல் வந்துருங்க, நீங்கள் வேறு பிரசிடென்ட் ஆக போகிற டைமில் வந்து இப்படி ஆயிடுச்சு பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியல. நெக்ஸ்ட் டே வந்து இந்த கான்ட்ராக்ட் சைனிங் பார்ட்டியில் தான் காட்டுறாங்க. அங்கே ஜியாங் குரூப்போட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸில் நின்றுட்டு இது வரைக்கும் நம்மளோட சேர்மேன், அதாவது ஜியாங் குரூப்பை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல சேர்பர்சன், அதை நம்ம ஹீரோயின் தான், அவங்கள பார்த்ததே கிடையாது, ரொம்ப சீக்ரெட்டாக தான் இருந்திருப்பாங்க. வைஸ் பிரசிடெண்ட்டாக இவனை போட்டது கூட மேல் மூலியமாக தான் இந்த ஜியாங்கை வந்து வேலைக்கு வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பண்ணது தான், அவன் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு அவனுக்காகவே இந்த கம்பெனியை டெவலப் பண்ணி அந்த ஜியாங் வைஸ் பிரசிடெண்ட்டாக போட்டிருப்பாங்க. அதனால தான் வந்து இந்த ஜியாங்க்கு வந்து நம்ம ஹீரோயின் இவ்வளோ பெரிய ஆள்னு இத்தனை நாள் தெரிஞ்சிருக்காது. தெரியாமலே நம்ம ஹீரோனை இவ்வளோ சீப்பாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான்.
இவங்க இந்த ஸ்டாஃப்லாம் வந்து இந்த சேர்பர்சனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா, இன்றைக்காவது நம்ம கம்பெனியோட உண்மையான சேர்மன் யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இந்த ஜியாங்கோ வரான். அவனுக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா சீக்ரெட்டாக இருந்திருப்பாங்க இவ்வளோ நாளாக அந்த சேர்மன். அது சேர்மேனா இல்லை உமனான்றதே இன்றைக்கி தான் அவங்களுக்கு தெரியும். இந்த ஜியாங்க அங்கே வந்துட்டு யார் வருவாங்க, எப்போ வருவாங்க, யார் நம்ம கம்பெனியை வாங்க போகிறா, இனிமேல் நம்ம கம்பெனியை வாங்கிட்டாங்கன்னா மறுபடியும் எனக்கு பிரசிடென்ட் ஆக முடியுமா முடியாதான்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த இடத்துக்கு ஃபூஜி கூட நம்ம ஹீரோயின் வராங்களா, 2 பேரும் கையை பிடிச்சிட்டு தான் வராங்க. அந்த ஜியாங் பார்க்குறான், இவ எதுக்கு வரா, அதுவும் இவன் கூட கையை பிடிச்சிட்டு வரா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ப்ரெஸ்லாம் இருப்பாங்களே வந்துட்டு ஃபூஜியை பார்த்து, சார் நீங்களே ஆல்ரெடி ஒரு பெரிய குரூப்பு, இந்த மீட்டிங்க்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம், இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் அதை பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனும் நான் இங்கே மெயினாக வர வேண்டிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனும் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அந்த ஜியாங் அங்கே வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அவன் கையை பிடிச்சிட்டு, நீ என்னோட ஆள் உனக்கே தெரியும்ல, என் பக்கம் அவனை விட்டுட்டு சும்மா அவன் கூட நின்றுட்டுருக்காது, அவன்லாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு நீ இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அங்கே இருக்க ப்ரெஸ்லாம் வந்து சும்மா வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோன் அந்த ஜியாங்கை பார்த்து அந்த இடத்துலேயே உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அதே சொல்லிட்டு இருக்க, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபூஜி இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஜியாங்கை பார்த்து முறைச்சிட்டு தான் இருக்காரு. அப்போ அந்த டைமில் இந்த ரூரு இருப்பாள்ல, அவள் இன்னுமே ஜியாங்க வீட்டில் தான் இருக்கா. அவள் வந்து அந்த வீடியோலாம் பார்த்துட்ருக்கா, இதெல்லாம் நியூஸில் போயிட்டுருக்கோம் லைவாக. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வென்யான் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் சிக்னேச்சர் பார்ட்டியில் ஃபூஜின்றவர் கூட போயிருக்கா, என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்மளும் போகணுமேனு சொல்லிட்டு சும்மா பேச்சுக்கு ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு ஜியாங்க பார்க்க வந்த மாதிரி, ஜியாங் நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், இந்த ஃபைலை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. நம்ம இருந்ததெல்லாம் பார்த்துட்டு நீ வரலன்னா தான் அதிசயம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஜியாங்க அதில் பார்த்துட்டு இந்த ஃபைல் முக்கியமே இல்லை, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோனே அதான் உன்னை பார்க்க வந்திருக்கால, வரும்போது எப்பயுமே உன் பையனையும் கூட்டிகிட்டு வந்துடுவா, போ உன் ஃபேமிலி வந்துட்டாங்க வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த குட்டி பையன் வேற அந்த கண்ணை வச்சுட்டு மறுபடியும் ஹீரோனை அடிக்க வரானா. அப்போது அந்த ஃபியூஜி இருக்கார்ல, இனிமேல் இவர் தான் நம்ம மூவியோட ஹீரோவே. ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை காப்பாற்றி, டே குட்டி பையா இப்படிலாம் பண்ணாத, அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி சும்மா மிரட்டி விடுறாரு. நம்ம ஹீரோனை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போது லைட்டாக தான் மிரட்டுறாரு. குழந்தைங்களை எப்படி மிரட்டுவோம், குழந்தைங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ணா அந்த மாதிரி தான் மிரட்டுறாரு. அப்போது நம்ம ஹீரோனை நினச்சி பார்க்குறாங்க, வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போயிருப்பாங்களே ஜியாங்கோ இவங்களும். அப்போ அந்த குட்டி பையன் ரொம்ப வாழை பண்ணியிருப்பான், ஃபோட்டோ தான் எடுக்க வரான்னு சொன்னால் நம்ம ஹீரோனோட வெட்டிங் ட்ரெஸ்ஸையே போட்டு அங்கேயே மிதிச்சிருந்துருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோன் திட்டிருப்பாங்க. அந்த ஜியாங் அதுக்காக தான் நம்ம ஹீரோனை திரும்ப திட்டிட்டு நான் என் பையன் கூட ஃபோட்டோ எடுக்க போகிறேன், உன் கூட இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டி விட்டுட்டு போயிருப்பான். அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பையனோட வெட்டிங் ட்ரெஸ்ஸையே போட்டு மிதிச்சான், அதை கூட நீ கண்டுக்கலல்ல, ஒரு அப்பாவா நீ அதை கண்டிக்கலல்ல அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரூரு வேற நம்ம ஹீரோனை பார்த்து என்ன குழந்தை எப்படி மிரட்டுறீங்க சேர்த்து வச்சு, உங்களுக்கு வெக்கமா இல்லையன்ற மாதிரி ரொம்ப சீப்பாக மாற்றி இந்த ஜியாங்க ரூரியும் சொல்லும் போது ஹீரோன் கோவத்தில் அந்த ரூரு கணத்தில் அடிச்சு உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இந்த ஜியாங் சப்போர்ட்டுக்கு வரானா, என்ன தைரியம் தான் என்னோட எக்ஸ் ஒய்ஃபை அடிப்பேன், ரூரு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட சண்டைக்கு வரும்போது உனக்கும் இந்த இடம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவன் கணத்துலேயே ஒரு அறையை விட்டுடுறாங்க. 2 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களை யார் முதல்ல இங்கே கூப்பிட்டது, தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோன் அடித்ததுனால ஹீரோனே திரும்ப அடிக்கிறதுக்கு போகிறான் அந்த ஜியாங்கு. அந்த டைமில் ஃபூஜி வந்து நான் இருக்கிற வரைக்கும் அவளை உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, திரும்ப அவளை பார்த்து அடிக்க வந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அன்னைக்கு விழுந்த அடி மறுபடியும் இன்னைக்கு டபுளாக விழுன்னு சொல்லும் போது அப்போ அவன் கோவத்தில் என்ன சொல்கிறான்னா, அதாவது அந்த ஜியாங் ஹீரோனை பார்த்து உனக்கு என்னடி சும்மா திரும்ப என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க, பிரேக்கப் தானே பண்ணோம், இப்போ நானே சொல்கிறேன் நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோனுக்கா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த டைமில் ஸ்டேஜில் வந்து சரி இந்த கான்ட்ராக்ட் சிக்னேச்சர் பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்ம ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி வந்து கம்பெனி வாங்குறவளும் இந்த ஜியாங் குரூப்போட சேர்மனையும் வந்து ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஃபூஜியும் நம்ம ஹீரோயின் பேரையும் சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. கீழே இருக்கவங்களாம் ஷாக் ஆகுது, என்ன இது ஜியாங் குரூப்போ கம்பெனியோட சேர் பர்சனாக வந்து நம்மளோட ஜியாங் சாரோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இனிமேல் நம்ம ஹீரோயின் வந்து அவருக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க. வேனியானும் மேலே போகிறாங்க, ஃபூஜியும் மேலே போகிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தானே 2 கம்பெனிக்கும் சம்மந்தப்பட்டவங்க. அப்போ ஃபூஜி முதல்ல மேலே போனவர், ஆமாம் நான் ஜியாங் கம்பெனியை நான் தான் வாங்க போகிறேன், அது மட்டும் இல்லை இந்த டைமில் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன் வேனியான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் முன்னாடியே நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு இது கேட்கும் போது ஷாக்கிங்காக தான் இருக்குது, என்ன அதுக்குள்ளே டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ரூயிரு இருப்பால அவ வேற இந்த ஜியாங் கையை பிடிச்சி, ஜியாங் என்ன நடக்குது, வேனியான் தான் ஜியாங் குரூப்போட உண்மையான சேர்மேனா, என்ன நடக்குது, இப்போ நீ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கல்ல, அப்போ கண்டிப்பாக நீ பிரசிடென்ட் ஆக மாட்டியா, வேலை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் தனியாக வேற யோசிச்சு பார்க்குறா, இவன் பிரசிடென்ட் ஆகலைன்னா இவன் ஒரு யூஸே இல்லையே,
நம்ம எதுக்கு இவங்க கூட திரும்ப வாழணும், வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் மனசில் நினச்சிட்டு இருக்கா. கீழே இருப்பாங்களும் இந்த ஸ்டாஃப்லாம், மேடம் இவ்வளோ பெரிய ஆளா, இவங்கள பார்த்தா அப்படிலாம் தெரியவே இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் பார்ட்டியில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த கம்பெனி ஃபுல்லாகவே வந்து ஃபூஜி பேரில் எழுதி கொடுத்துட்றாங்க. கீழே இருக்கவங்களும் நம்ம ஹீரோனை பார்த்து இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க, இவ்வளோ நல்லா சீக்ரெட்டாக ஒரு சேர் பர்சனாக ஜியோங் குரூப்புக்கு இருந்துட்டு ஜியோங் குரூப்பே இவ்வளோ டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்பவே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கீழே இருக்கவங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் சைன் போட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ கம்பெனியே ஒட்டு மொத்தமாக ஃபூஜி பேருக்கு போயிடுது. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, கம்பெனி உங்கள் பேருக்கு மாற்றின அப்புறமா நீங்கள் வந்து இந்த ஜியோங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் வேலையிலேருந்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அதை வந்து இப்போ சொல்கிறாரு நம்ம ஹீரோ. ஃபூஜி என்ன சொல்கிறாருன்னா, கம்பெனி ஃபுல்லாக என் பேருக்கு வந்துடுச்சு, அப்புறம் ஃபஸ்ட்டு ஒருத்தரை வேலையை விட்டு நான் யாரை தூக்க போகிறேன்னா வைஸ் பிரசிடென்ட்டான இந்த ஜியோங்க அப்படின்னு சொல்லும் போது, ஜியோங் கோத்தில் மேலே வரானா ஃபூஜி அடிக்கிறதுக்காக கீழே இருக்க அசிஸ்டண்ட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியோங்க தள்ளி விட்டுடுறாங்க. ஜியோங் கீழே இருந்து கத்துறான், அது எப்படி என்ன வேலையை விட்டு தூக்குவீங்கன்னு கேட்கும்போது ஃபூஜி சொல்கிறாரு, அது என்னோட டெசிஷன் கிடையாது, உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் டிசைட் பண்ணது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் இதெல்லாம் நான் உனக்காக கொடுத்தது, நீ நல்லா டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுத்தது, இப்போ நானே உன்னை வேணான்னு தூக்கி போட்டுட்டேன், அப்புறம் நான் ஹெல்ப் பண்ணதை மட்டும் உன்ட்ட கொடுத்து வச்சுருக்கணுமா, அதை திரும்ப வாங்கிட்டேன்னு சொல்லும்போது அப்போ தான் அவன் நினச்சி பார்க்குறான், இவன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இவனுக்கு ரொம்ப வேலை கிடச்சிருக்காது, கான்ட்ராக்ட்ஸில் கிடச்சிருக்காது, ரொம்ப பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தலைவலியிலேயே அதே இதையும் வேலை பார்த்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோனுக்கு அதெல்லாம் பார்க்க கஷ்டமாக இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, அது அவ்வளோவா அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோயின் அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு நிறைய கான்ட்ராக்ட் போகிற மாதிரி பண்ணி ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணி அதில் அவனுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக வேலை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, நம்ம ஹீரோயின் தான் அதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஹீரோயின் இப்போ சொல்லும் போது அவனுக்கே ஷாக்காக இருக்குது. இவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மறுபடியும் என்ன பேசுகிறான்னா, நான் தெரியாமல் சொல்லிட்டு அவனை பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளே 2 பேரும் இப்போ திரும்ப வந்து கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணலாம், ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கோ, நம்ம திரும்ப நம்ம லைஃப்பை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறானா. நம்ம ஹீரோயின் வந்து அது எப்படி வேலை போச்சுன்னா மறுபடியும் வந்து இப்போ திரும்ப பேசுவியா, ஏன்டா அப்படி நடிக்கிற, உன்ட்டெல்லாம் பேசவே முடியாது சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது இவன் கெஞ்சிக்கிட்டே என்ன பண்ணுறான்னா, இல்லை நீங்கள் வந்து போவாத வேணியான்னு உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி வேகமாக ஹீரோயின் முன்னாடி ஓடி வரான். கையில் வந்து ரிங் பாக்ஸ் கொண்டு வரான். அதான் ஸ்டார்டிங்கில் முதல்ல நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு பழைய ரிங் மாதிரி இருக்கும்ல, ஒயர் சுத்தின ரிங்கு, அதை கொண்டு வந்துட்டு இதை நீ வேணான்னு தூக்கி போட்டு போனேன், ஆனால் நீ இதை திரும்ப எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு முட்டி போடும்போது இதான டைம் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபூஜி வந்து 7 வருஷமாக ஒரு டைமண்ட் ரிங் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார்ல, அதை எடுத்து நீட்டுறாரு. உனக்காக நான் 7 வருஷமாக காத்துட்டு இருந்தேன், இந்த ரிங்கை நான் 7 வருஷமாக உன் கையில் போடுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், என்னை இப்பயாவது ஏற்றுப்பியான்ற மாதிரி ஃபூஜி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இது 2த்தையும் பார்த்தோன்னே இந்த ஜியாங் ஒரு ரிங்கை வச்சுருப்பான்ல அந்த ரிங்கை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அந்த ரிங்கெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு போகும்போது ஃபூஜி சேட் ஆகிடுறாரு. அவன் அந்த ரிங்கை எடுத்துட்டா அவன் கூட போயிடுவா போல் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது ஹீரோயின் ஒன்னே, இந்த ரிங்கை நடிப்பேன்னு நினச்சியா, என்னை என்னன்னு நினச்ச, என்னை அவ்வளோ சீப்பாக பேசுவ, என்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுப்பேன், ஆனால் நான் உன்னை ஏற்றுக்கணும், எனக்கு நீ தேவையே இல்லை, இப்போ நான் சொல்லிட்டேன் போதுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒழுங்காக என் கண்ணு முன்னாடி நிற்காம ஓடி போயிடுன்ட்டு அந்த ரிங்கை தூக்கி போட்டு போயிடுறாங்க. கூடவே வந்து நீங்கள் எதுக்கு உட்காந்துட்ருக்கீங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஃபூஜி கையை பிடிச்சிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும் அவனுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னை வேணான்னு விட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போது ஹீரோன்னு ஃபூஜியும் அங்கேருந்து வெளியே போயிட்டே இருக்கும்போது ஃபூஜி பார்த்துட்டே இருக்காரா. ஹீரோயின் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் வேணியான் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வேணியானை பார்த்து, நீ இப்போ பண்ணல அதை நான் எப்படி ஏற்றுக்கிறது, நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு ஏற்றுக்கத்தான்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இருந்தாலும் நான் இவ்வளோ சீக்கிரம் அதை சொல்கிறேனே அது உங்களுக்கு தப்பாக தெரியலையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்களா. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, அது எப்படி எனக்கு தப்பாக தெரியும், நான் உனக்காக 7 வருஷமாக காத்துட்ருக்கேன்ல, நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட அப்படி தான் எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து உனக்கு ரிங்கை போட்டு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அங்கேயே ரிங்கை போட்டு விட்டுறாரு, நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஜியாங் வெளியே வருவானா, வெளியே வரத்துக்கும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையில் ரிங்கு போடுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அவனே இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோவும் ஹீரோனு காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. இவன் அப்போ தானே அங்கேருந்து வந்துட்டுருப்பான் ரிங்கு போடுறதுலாம் பார்த்துட்டு. அவனும் வேகமாக வந்துட்டு இல்லை போகாத வேணியான்னு நான் உன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்திக்கிட்டே வரான். கார் பின்னாடி உட்காந்து கத்திட்டு இருக்கான். அங்கே ரோட்லேயே மூடி போட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டே நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு உட்காந்து கதறிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. என்னென்னு பார்த்தா ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அன்றைக்கி மேரேஜ் நாள் வர இவனால் தாங்கிக்கவே முடியல அந்த ஜியாங்க்கு. ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த மேரேஜ் ஹாலை தேடி போவேன், நான் வேணியான்கிட்ட பேசணும், மறுபடியும் அவளை நான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட் கிட்டலாம் சொல்லிட்டு என்னை அங்கே கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த மேரேஜ் ஹாலுக்கு போயிட்டானா. அவனால் ஏஞ்சி நிற்க கூட முடியல, அவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்கான். இருந்தாலும் போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு வெட்டிங் ஹால் முன்னாடி போயிட்டு டோருக்கு வெளியவும் நின்றுடுறான். உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோவும் வந்து அவங்க நல்லா ரெடி ஆகிட்டு அவங்களோட ப்ராமிஸ்லாம் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் தான் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து
வருஷத்துலேருந்து ஃபூஜி லவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் அந்த ட்ரூ லவ்வை புரிஞ்சுக்கிறாங்க. 7 வருஷமா நம்ம வச்சு ஒருத்தன் ஏமாத்தினவன் கூட திரும்ப அக்செப்ட் பண்ணி போகிறத விட 7 வருஷமா நமக்காக இவர் ட்ரூவாக வெயிட் பண்ணாரு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் இப்போ தான் கரெக்டான டெசிஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஃபூஜியை வந்து ஹக் பண்ணி மேரேஜும் நல்லா அஃபிஷியலாக பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வெளியே நின்று ஜியோங் பார்த்துருப்பான்ல. ஜியோங் நம்ம ஹீரோயின் சிரிக்கிறத பார்த்து சரி ஓகே நம்ம பண்ண தப்புக்கு இதான் தண்டனை, அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும், நான் அவளை 7 வருஷம் லவ் பண்ணது ட்ரூ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா அவள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறா, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கான தண்டனையை அவனே எடுத்துக்கிறான். இதோட இந்த ட்ராமா இங்கே முடியுது. இந்த ட்ராமாவோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.